அத்தியாயம் 24. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி என்பதை போல் தீரனுக்கு நேரமும் போனது. முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் விஷயமாக வெளியே போக வேண்டும். ஆனால் இந்த மித்ரன் இன்னும் வரவில்லை என்று கடுப்பில் சோஃபாவில் சாய்ந்தவன் எண்ணமெல்லாம் அந்த மீடியா மேடம் மீதுதான் இருந்தது. கடைசியாக அன்று ஹாஸ்பிட்டலில் பார்த்தது. என்னதான் வீராப்பாய் விலகி வந்தாலும் ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை என்று சாதித்தாலும் கூட அவள் மீதான விருப்பம் என்னவென்பதை இந்த நொடி வரை அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவ்வளவுதானா? அவள் கடைசியாக கேட்ட அந்த 2 வார்த்தைதான் நியூஸ் சேனலில் வரும் தலைப்பு செய்தி போல் மீண்டும் மீண்டும் அவன் மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. எந்த நோக்கத்துல கேட்டிருப்பா? கோபத்திலா? கடுப்பிலா? எரிச்சலிலா? இல்லை ஏக்கத்திலா? என்று அந்த 2 வார்த்தைக்கு 2000 அர்த்தம் யோசிக்க வைத்துவிட்டாள் அந்த கோவக்காரி. அவனுக்கே வியப்புதான். தன்னை தன்னையெல்லா காட்டுக்கு மாற்ற காரணமானவள் மீது அப்படி என்ன அவனுக்கு ஒரு ஈடுபாடு? அவள் சொன்ன வார்த்தைக்கு கூகுள் வரை ஏன் இந்த தேடுதல் என்று புரியவில்லை. அந்த மீடியா மேடத்தை பார்க்க வேண்டும் என்பது போல் இருந்தது. அவளிடம் கதைக்க வேண்டும் என்பது போல் இருந்தது. அவன் நினைத்தால் இந்த நொடி கூட அவளை வீட்டுக்கே சென்று பார்க்க முடியும். ஆனால் அவளை பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் அவன் நிதானம் மறந்து தடுமாறி போகிறது. கிச்சன் சென்றான். தண்ணீர் எடுத்து பருகினான். பாத்ரூம் சென்றான். ஷவரில் நின்றான். அங்கும் இங்கும் நடந்தான். இது அனைத்துமே அந்த மீடியா பெண்ணை நினைக்க கூடாது என்றுதான். ஆனால் அவளை நினைக்க கூடாது என்று நினைக்கும் பொழுதுதான் அவள் மீதான நினைப்பு இன்னும் இன்னும் அதிகமானது. அவ்வளவுதானா? கண்களை சிமிட்டி அழகான ரியாக்ஷனுடன் அவள் கேட்ட அந்த வார்த்தை வேறு மூளையை விட்டு அகலமாட்டேன் என்று அடம் பிடித்தது. இம்ச பண்றா. இதெல்லாம் சரியில்லை. அவளை நினைக்காதடா. மனதோரம் எண்ணிக்கொண்டாலும் அந்த காக்கியால் களவாணியை அடக்க தெரிந்த அளவுக்கு அந்த காதல் கொண்ட மனதை அடக்க தெரியவில்லை. போனை பார்த்தான் பார்த்தான் பார்த்து கொண்டே இருந்தான். எடுக்கக்கூடாது என்று நினைத்தான். கையில் எடுத்து விட்டான். அவள் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று நினைத்தான். தொடர்பும் கொண்டு விட்டான். ஒரு ரிங் போய் கட்டாவதற்குள் அந்த பக்கம் போன் எடுக்கப்பட்டது. அவளும் காத்திருந்தாலோ என்னவோ அந்த காவல்துறைக்கு. இரு பக்கமும் அமைதி. 2 நொடி கடந்து மௌனத்தை கலைத்தது அந்த காவல்துறைதான். எப்படி இருக்கு? பட்டும் படாமலும் கேட்டான். எங்க வீட்டு நாய்க்குட்டியா? சிறு கடுப்பும் குறும்பும் கலந்தே வந்தது அவளிடம். திமிரு. அவன் இதழுக்குள் முணங்கிக் கொண்டது கூட அவளுக்கு கேட்டுவிட்டது போலும். அழகாய் ஒரு புன்னகை அந்த செவந்த இதழில் எட்டி பார்த்தது. ஆமா, உங்க வீட்டு நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் எப்படி இருக்கு? வீம்பு பிடிச்சவ. இப்பயாவது உன்னதான் கேக்குறேன்னு சொல்றானா பாரு. திமிரு திமிரு. இந்த காக்கிக்கு உடம்பு முழுக்க திமிருதான். இதழ் ஓரம் முணங்கிக் கொண்டாள் கடுப்புடன். ஏதாவது சொன்னீங்களா? எங்க வீட்டு நாய்க்குட்டி மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டு நாய்க்குட்டி கூட சுகம். காவல்துறை முகத்தில் மீண்டும் மீண்டும் புன்னகை. அனைத்துமே அவள் புண்ணியம்தான். அவளால் தான் இப்பொழுதெல்லாம் அவன் முகத்தில் அடிக்கடி மல்லிகை பூவாய் புன்னகை மலர்ந்து செல்கிறது. சரி, எப்படி இருக்கு? அந்த சிரிப்பை அவளிடம் காட்டிவிடாமல் இருக்கத்தான் பெரும்பாடு பட்டான். என்ன கேக்குற மாதிரி இருக்கு? அவள் முணங்கிக் கொண்டது கேட்டு இப்பொழுது அப்பட்டமாகவே அவன் சிரித்து விட்டான். தீரன் சிரிப்பதெல்லாம் அரிது. அதுவும் அவளுக்கு அரிதிலும் அரிதுதான். சிரிச்சிங்களா? அதிர்ச்சி விலகாமல் கேட்டாள். இல்லையே, வீம்புடன் சொன்னான். இல்ல, சிரிச்சிங்க. எனக்கு கேட்டுச்சு காக்கி. இதெல்லாம் கேக்குது. கேட்க வேண்டியது கேட்கல, அப்படித்தானே? சரி, வழி எப்படி இருக்கு? நேரடியாகவே கேட்டுவிட்டான். ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்டீங்க. அவனிடம் ஏன் இந்த எதிர்பார்ப்பு என்று அவளுக்கு புரியவில்லை. நான் இப்படித்தான். இந்த அக்கறையெல்லாம் எனக்கு காட்ட தெரியாது. அதுதான் தெரியுமே. அவள் முணங்கிக் கொண்டாள். ஓய் மீடியா. அவன் குரலில் ஒரு ஏக்கம். கோபமா இருக்கியாடி? இல்ல, ரொம்ப குஷியா இருக்கேன். வரையிலா சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடுவோம். சிரித்தான் அவன். ரொம்ப கோபமா இருக்கேளோ? ஏன் அன்னைக்கு போனீங்க? கொஞ்சம் கூட அக்கறை இல்லல்ல? அக்கறையா?
மேடம் மேல அக்கறைப்பட நான் யாரு? அவள் என்ன பதில் சொல்வாள்? நிஜம்தானே? அவன் எதற்கு அவள் மீது அக்கறைப்பட வேண்டும்? எதற்கு அவள் அந்த அக்கறையை எதிர்பார்க்க வேண்டும்? அவளிடம் அமைதி. லைன்ல இருக்கீங்களா மீடியா மேடம்? ம். சொன்னது கேட்டுச்சா? ம். பதில் பேச மாட்டீங்களா? ம். ஏய் சோடா புட்டி. ம். வீடியோ கால் வாடி. ஹா? அக்கறை இல்லாத பொண்ணு மேல எந்த தைரியத்துல வீடியோ கால் பண்ண சொல்லி கேக்குறீங்க? எந்த உரிமையில நான் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? ஹா? எந்த தைரியத்துல என்ன ஜெயிலுக்கு அனுப்புனியோ? எந்த உரிமையில 3 தடவ உன் உதட்டோடு உதடு வச்சு லிப் கிஸ் அடிச்சேனோ? அந்த தைரியத்துல தான். அவன் பட்டென்று சொல்லிவிட்டான். ஆனால் அவளுக்குத்தான் என்னவோ போலானது. உள்ளுக்குள் ஒருவித குறுகுறுப்பு. அடுத்த வார்த்தை பேச முடியாமல் தடுமாற்றம் கொண்டாள். அடியே சோடா புட்டி, இப்போ வீடியோ கால் வர்றியா இல்லையா? மாட்டேன். நீ வீடியோ கால் வரலன்னா நான் நேர்ல வந்துருவேண்டி. வாயா பாப்போம். யாவா? ஏய் என்னடி வாய் நீளுது? நீ டி சொல்லும்போது நான் யா சொல்லக்கூடாதோ? ஆஹா! இப்போ வீடியோ கால் வர்றியா நான் நேர்ல வரவா? அவள் போனை பட்டென்று கட் பண்ணி விட்டாள். ஏய் திமிரு, பதில் சொல்லாம கட் பண்றா இவள என்று பல்லை கடித்து அவன் எழும் நேரம் பட்டென்று போன் ரிங் ஆனது. அவள்தான் அழைத்தாள். யோ, நெட் ஆன் பண்ணியா மஞ்சமாக்கா? அவன் சிரித்து கொண்டான். நேரண்டி என்று நெட் ஆன் செய்தவன் எதிர்பக்கம் ஒப்பனை இல்லாமல் மின்னிக் கொண்டிருந்தவளைக் கண்டு அவன் இதயமே அவனிடம் இல்லை. விதவிதமாய் மேக்கப் போட்டு வலம் வரும் பெண்களுக்கு நடுவே முகம் கூட கழுவாமல் தேவதையாய் காட்சி தரும் இவளை கோவில் கட்டி கும்பிட்டால் என்ன என்று எண்ணாமல் இல்லை அவன் மனம். அந்த அந்நியனுக்குள் இருக்கும் ரெமோவை வெளியே கொண்டு வந்த புள்ளிமான் அவள்தானோ? அத்தியாயம் 25. அந்த யூடியூப் கும்பல் மித்ரனை ஒரு வழி ஆக்கிவிட்டார்கள். 5 லட்சம் தந்தா வீடியோவை டெலிட் பண்ணுவோம், இல்லைன்னா உங்க வீடியோ தான் நாளைக்கு ட்ரெண்ட் என்று பயமுறுத்தினார்கள். என்னடா மிரட்டுறீங்க? போலீஸ்கிட்டயே லஞ்சம் கேக்குறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்பாவி போல் உதடு பிதிக்கவனுக்கு ஒரு 5 நிமிஷம் வீடியோவுக்கு 5 லட்சம் கொடுக்க மனமே இல்லை. பணம் கொடுத்தா வீடியோ டெலீட், இல்லைன்னா உனக்கு வேட்டு என்று ரைமிங் பேசி அவன் வயிற்றில் புளியை கரைத்தார்கள். மித்ரன் சற்று அண்ணாந்து பார்த்து காக்கியை தான் நினைத்து பார்த்தான். யோ இன்சு, வச்சுட்டியா ஆப்பு? 5 நிமிஷம் வீடியோவுக்கு 5 லட்சம் கொடுத்த கேனைய நானாதான் இருப்பேன் என்று மனதோடு எண்ணிக்கொண்டவன் வேறு வழியே இல்லாமல் அந்த பணத்தை கொடுக்க ஒப்புக்கொண்டான். ஆனாலும் அந்த குண்டக்க மண்டக்க யூடியூப் கேங் கொஞ்சம் உசார்தான். போனில் டிரான்ஸ்பர் செய்தால் மாட்டிக்கொள்வோம் என்பதனால் பணமாகவே வாங்கி கொண்டார்கள். ஒரு 5 நிமிஷம் ஸ்பீடா போனதற்காக 5 லட்சம் இழந்த முட்டாள் அவனாகத்தான் இருப்பான். அவனுக்கு அது கூட அவ்வளவு கஷ்டமாக இல்லை. ஆனால் கடைசியாக அந்த பெண் ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க. தம்பி, இனிமே ரூல்ஸ் மீறாதப்பா. ஏதோ அழகா இருக்கேன்னு 5 லட்சத்தோட விட்டா. அடுத்த முறை இந்த பாவம்லாம் பார்க்க மாட்டேன். அப்புறம் அடிக்கடி எந்த பக்கம் போறேன்னு அப்டேட் பண்ணு. அப்பதான் வீடியோ எடுக்க கரெக்டா இருக்கும். என்ன வரட்டுமா என்று அவன் கண்ணம் கிள்ளி சென்றவள் ஒரு குச்சி மிட்டாயையும் அவன் வாயில் திணித்துவிட்டு சென்றாள். ஆஃபர் என்று போலீஸ்காரனுக்கு ஆப்பு வைத்துவிட்டு சென்றாள் அந்த ஆங்கிரி பேட் பொண்ணு. இதற்கெல்லாம் காரணமான அந்த காக்கியோ அங்கே ரொமான்டிக் மூடில் இருந்தான். அதென்னவோ தெரியவில்லை. அவனுக்குள் எத்தனை கோபம் இருந்தாலும் அத்தனை கோபமும் காற்றாய் பறந்து விடுகிறது அந்த மீடியா மேடத்தை கண்டாள். எவ்வளவு நேரம் வாய் பேசியவளின் வாய் வீடியோ காலில் அவன் முகத்தை கண்டு கம் போட்டது போல் ஒட்டி கொண்டது. இப்போ பேசுங்க மேடம். கண்கள் இரண்டும் அந்த கண்ணியை கண்களால் களவாடி கொண்டிருந்தது. அவளுக்கு தான் தொண்டை குழிக்குள் வார்த்தை வர மறுத்தது. என்ன பேசணும்? ஹா? சொரக்காய்க்கு ஒப்பிள்ளையாம், போய் போட்டுட்டு வாயேன். ஹா சரி என எழுந்தவள் உதட்டை கடித்து மீண்டும் அமர்ந்தாள். அவனை செல்லமாய் முறைத்தபடி. பெயின் இப்போ எப்படி இருக்கு? உண்மையான அக்கறையுடன் கேட்டான். லைட்டா இருக்கு. டேப்லெட் சாப்பிடுறியா? ரொம்பதான் அக்கறை என்று கையை விரித்தாள்.
அந்த முணுமுணுப்பும் அவனுக்கு கேட்டுவிட்டது. பொண்ணுங்க கிட்ட ரவுசு பண்ற பொறுக்கி போலீஸ் கிட்ட மீடியா மேடம் ஏன் அக்கறை எதிர்பார்க்கறாங்க? உண்மைதானே? அவனை பொறுக்கி என்று பட்டம் சூட்டியவள் அவள்தானே? பின் அவனிடம் ஏன் அக்கறையை எதிர்பார்க்கிறது அந்த அப்பாவி பெண்ணின் மனம்? நான் வைக்கிறேன். அவள் பட்டும் படாமலும் சொன்னாள். அவன் எதுவும் பேசவில்லை. அப்போ வச்சிரவா? இப்பொழுதும் அவனிடம் அமைதி. வைக்காதன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆதங்கம் தாழாமல் கேட்டு வைத்தாள். மேடம்க்கு தான் இந்த பொறுக்கிய பிடிக்காதே. நான் சொன்னேனா? என்ன கேக்கல? இப்போ உனக்கு என்னையா பிரச்சனை? அதுதான் அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டல்ல. பேசாம போய் கைதிங்க கூட கும்மி அடி. எனக்கு என்ன ஆள் இல்லாமலா போவும்? வரிஞ்சு வரிஞ்சு அக்கறை காட்ட எனக்கும் ஆள் இருக்காங்க. ஆமா ஆமா, அதுதான் தெரியுமே. எம்எல்ஏ மச்சான் ஜெகன் சார் தானே? அத்தனை நக்கள் அவன் பேச்சில். வந்ததே அவளுக்கு கடுப்பு. ஆமா, இப்ப அதுக்கு என்னவா? உங்களுக்கு தான் என் மேல அக்கறை இல்லையே, பின்ன யார் அக்கறைப்பட்டா உங்களுக்கு என்னவா? ஓஹோ, அப்போ மேடத்துக்கும் சார பிடிக்கும் அப்படித்தானே? தீரன் குரல் மாறியது. அவளுக்கு ஜெகன் மீது எந்த ஈடுபாடும் இல்லை. ஆனாலும் இவனை வெறுப்பேற்ற வேண்டும் அவளுக்கு. அதற்காகவே சொன்னாள். ஆமா, பிடிக்கும். என்னவா? ஓஹோ, ரொம்ப பிடிக்குமோ? ஆமா, ரொம்ப பிடிக்கும். ஓ, அந்த ஓவில் அவன் குரல் கோபத்தின் சாரலாய் ஒலித்தது. அப்போ அவன்தான் முக்கியம். ஹம், சாருக்கு தான் என் மேல அக்கறை இல்லையே, பின்ன எதுக்கு இப்போ இத பத்தியெல்லாம் கேக்குறீங்க? யாரு என் மேல அக்கறைப்பட்டா உங்களுக்கு என்ன? இப்போ கூட செகண்ட் லைன்ல அவன் தான் வரான். துளசி சாப்பிட்டியா? மாத்திரை போட்டியா? வலி இருக்கான்னு அம்புட்டு அக்கறை. அவனுக்கு இருக்கிற அக்கறை இங்க யாருக்கும் இல்ல. நான் ஏன் அக்கறைப்படணும்னு சில அற்ப பதில்கள் சில்லித்தனமா கேள்வி கேக்குது. நீங்க முதல்ல போனை கட் பண்ணுங்க. ஏன்? தீரன் குரல் கோபத்தின் உச்சையில் ஒலித்தது. ஹா, அக்கறை இல்லாதவங்க கிட்ட ஏன் பேசணும்? அக்கறை இருக்கிறவங்க கிட்ட பேசலாம்னு தான். ஓ, போய் டிவிய ஆன் பண்ணி நியூஸ் சேனல் போடு. ஏன்? துளசி புரியாமல் கேட்டாள். ஹோ, அமைச்சர் மச்சான் பெண்கள் வேலைகள் சிக்கி கைதுன்னு பிளாஷ் நியூஸ் வரும், அதுக்கு தான். அவள் அதிர்ந்தாள். பின் மெல்ல சிரித்தாள். ஆனால் அவனுக்கு தெரியாதபடி. அவன் மேல கை வச்சிருவீங்களா? அவன் சிஎம் மச்சான் தெரியும்ல. ஓ, அப்படியா? அப்போ இன்னொரு நியூஸும் வரும். என்னன்னு? இன்ஸ்பெக்டர் தீரன் பெண்களுடன் கள்ள தொடர்பில் இருந்த சிஎம் மச்சானை ஜட்டியுடன் நடு தெருவில் இழுத்து சென்றாருன்னு. ஹலோ காக்கி, என்ன மிரட்டுறீங்களா? நோ பேபி, இப்ப மட்டும் நீ போனை கட் பண்ணி அந்த புறம்போக்கு காலை அட்டன் பண்ணா நான் சொன்ன சம்பவம் கண்டிப்பா நடக்கும். அவன் என்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை தான். அதுதான் என்ன பிரச்சனை? அக்கறை இல்லாத பொண்ணு யாருகிட்ட பேசினா ஐயாவுக்கு என்ன வந்துச்சான்? அப்படித்தான். பதில் சொல்லுங்க, இல்லைன்னா ஜெகன் செகண்ட் கால் வரான். நீ காலை கட் பண்ணா நான் அவனை கட் பண்ணிருவேண்டி. சரி, அப்ப சொல்லுங்க, அக்கறை இருக்கா இல்லையா? அவனிடம் அமைதி. இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு, சத்தம் இல்லாமல் சொன்னான். கேக்கல மிஸ்டர் காக்கி. அவள் இதழ் ஓரம் சிரிப்பு மலை. இருக்குடி. இம்முறை சத்தமாய் கத்திவிட்டான். அவள் கண்களை பார்த்தபடி. அவள் கண்களும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 26. 2 வாரம் சென்றுவிட்டது. இந்த 2 வாரமும் நிக்க நேரம் இல்லாமல் அங்கும் இங்கும் கேஸ் விஷயமாக ஓடிக்கொண்டு இருந்தான் தீரன். அவன் மட்டுமல்ல, அவனுடன் சேர்ந்து மித்து மற்றும் ஏட்டு இருவரும் உடன் சுற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களும் பலவிதமாய் யோசித்து பார்த்து விட்டனர். ஆனால் எந்த பக்கம் சென்றாலும் பலன் என்னமோ பூஜ்யம்தான். எப்படி ஒரு கொலைகாரனால இந்த அளவுக்கு எந்த ஒரு தடயமும் இல்லாம கொலை செய்ய முடியும் என குழம்பி போனான் தீரன். ஒவ்வொரு முறையும் மித்து அந்த குற்றவாளி பற்றி புகழும் போது இவனுக்கு கோபமாக வரும். ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த கொலைகாளி எண்ணி தீரனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு துல்லியமாக ஒவ்வொரு கொலையும் சிறு ஆதாரம் இல்லாமல் செய்திருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்க வேண்டும். மித்ரன், இந்த பாடி எல்லாம் போஸ்ட்மார்டம் பண்ண
அந்த டாக்டரை வர சொல்லி இருந்தேனே என ஏதோ சில கோப்புகளை ஆராய்ந்த வண்ணம் கேட்டான் தீரன். அந்த மூன்றாவது கொலையை முதலில் பார்த்த ஒரு ஸ்கூல் வாத்தியாரையும் விசாரித்து விட்டார்கள். ஆனால் அவரிடமும் எந்த ஒரு தகவலும் உருப்படியாக கிடைக்கவில்லை. எதையாவது கேட்டால், நான் ஒரு அரசு அதிகாரி, நீங்க என்ன நடத்துற விதம் சரியில்லை, நான் ஒன்னும் கொலையாளி இல்ல, ஆனா நீங்க விசாரிக்கிற முறை என்னமோ நான் தான் குற்றவாளின்னு சொல்ற மாதிரி இருக்கு என தாம் தூம் என்று கொதிக்க துவங்கி விட்டார். தீரனோ டென்ஷனாகி, அந்த மனுஷனை போக சொல்லு என கத்திவிட்டான். அந்த அளவுக்கு சீன் போட்டு விட்டார் அவர். சார், நான் வர சொல்லிட்டேன் சார், அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க சார் என மித்ரன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது வாசல் பக்கம் சத்தம் கேட்டது. மே ஐ கம் இன்? சார், டாக்டர் வந்துட்டாங்க என மித்ரன் தீரனை அழைத்தான். ஹா என இவ்வளவு நேரம் கோப்புகளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த தீரன் இப்பொழுது நிமிர்ந்து பார்த்தான். வாங்க என அழைத்த தீரன் பேச்சு அப்படியே நின்றது. எதிரே இருந்த அந்த டாக்டர் கண்டு தீரன் முகத்தில் அவ்வளவு அதிர்ச்சி. அப்படியே உறைந்து போய் நின்றான். விக்ரம் என தீரன் வாய் தந்தி அடித்தது. மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு போனான் தீரன். எதிரே இருந்தவன் முகத்தில் புன்னகை. சார், என்னை பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டாரு, இன்னும் மாறவே இல்லை என அந்த டாக்டர் இதழில் சிறு புன்னகை தோன்றி மறைந்தது. டேய் விக்ரம் என உணர்ச்சி வசப்பட்ட தீரன் எதிரே இருந்த விக்ரம் என்ற பெயரை கொண்ட டாக்டரை அணைத்து கொண்டான். அவன் கண்களில் அவ்வளவு ஆனந்தம். எங்கடா போன இவ்ளோ வருஷம்? நான் உன்னை இத்தனை வருஷத்துல தேடாத இடமே இல்லடா கிறுக்கா என செல்லமாக அந்த விக்ரம் கன்னத்தில் 2 அறையை விட்டான் தீரன். ஆ, வலிக்குதடா என அந்த விக்ரம் கன்னத்தில் கை வைத்து கொண்டான். சாரிடா, ரொம்ப வேகமா அரைஞ்சிட்டேனா? ஆனா நீ அப்போ மாதிரியே இப்பவும் இன்னும் வீக்கா நோஞ்சா மாதிரி தான் இருக்க. இந்த அடிய கூட உன்னால தாங்க முடியலையா விக்ரம்? ஆனா ஆளு மட்டும் பாக்க அப்படியே மாறி போயிட்ட. அப்பெல்லாம் எலும்பு மாதிரி இருப்ப, இப்போ அர்னால்டுக்கு அத்த பையன் மாதிரி ஆளு நல்லா மாறிட்ட. கண்டுபிடிக்கவே முடியலடா. ஆனா என்ன இருந்தாலும் இன்னும் சின்ன அடிய கூட தாங்க முடியலையா உன்னால என சிரித்து கொண்டான் தீரன். ஆமா, அப்பவே உன் அடிய தாங்க முடியாது. இதுல இப்ப சார் போலீஸ் வேற, இந்த அடிய தாங்க முடியுமா என பம்முவது போல் ஆக்சன் செய்தான் விக்ரம். டேய் போதுண்டா விக்ரம், நீ பெரிய நடிகன் தான். ஆமா, எங்க இருக்க, எப்படி இருக்க? என்னால நம்பவே முடியல விக்ரம். எனக்கு இன்னைக்கு அவ்வளோ சர்ப்ரைஸ் இது. முதல்ல நீ உட்காரு என நாற்காலிகள் அமர சொல்லிவிட்டு தீரனும் அமர்ந்து கொண்டான். இதையெல்லாம் ஏதோ நட்புக்காக பட டீசர் போல் ஆவென்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான் மித்ரன். சார், ஏதாவது பிரச்சனையா என இப்பொழுதுதான் வாயை திறந்து விசாரித்தான் மித்து. அட, விக்ரம பார்த்த ஆர்வத்துல உன்னை மறந்தே போயிட்டான் பாரு. அடடா, அப்போ நம்ம அருமை பெருமை பத்தி அந்த மனுஷங்கிட்ட புகழ்ந்து பேச போறாரு போல என அவனை எண்ணிக்கொண்டு கெத்தாக நெஞ்சை நிமிர்ந்து கொண்டு நின்றான் மித்ரன். நீ என்ன பண்ணு மித்தோ, போய் 2 டீ ஸ்ட்ராங்கா வாங்கிட்டு வாங்க. இல்ல வேணாம், 3 வாங்கிட்டு வந்துரு. இந்தா பணம் என காசினை நீட்டவும் புஷ் என்று ஆகிவிட்டது மித்ரனுக்கு. எப்போ பாரு நம்மள பரவச நிலைக்கு போக வச்சு புஷ்ன்னு ஆக்குறது தானே இவர் வேலை என தனக்குத்தானே புலம்பிக் கொண்டே சென்ற மித்ரன் தோளில் இருபக்கமும் கை போட்டார்கள் விக்ரம் மற்றும் தீரன். அச்சோ என ஒரு நொடி பதறியே போனான் மித்து. சார், நீங்க தானா? என்னமோ ஏதோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன் சார் என ஆழ்ந்த மூச்சினை இழுத்து விட்டான். ஏன் சார் போக விட்டு கை போடுறீங்க என்ற மித்ரன் தோளில் அடித்தான் தீரன். இல்ல, டீ வாங்க போக சொன்னா உன் மூஞ்சி எப்படி மாறும்னு பார்க்கத்தான் அப்படி சொன்னேன். மத்தபடி சும்மாதான் உன்னை டீ வாங்க போக சொன்னேன். நாங்களும் வாரோம், வா, 3 பேரும் சேர்ந்து போய் டீ குடிச்சிட்டு வரலாம் என டீ கடை நோக்கி சென்றார்கள் மூவரும். ஏன் சார், உங்களுக்கு டாக்டரை முன்னாடியே தெரியுமா என தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் அடக்க முடியாமல் கேட்டான். தெரியும் மாவா, நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே தோஸ்து. இன்னர் கூட மாத்தி போடுற அளவுக்கு நாங்க தோஸ்து. ஆனா காலேஜ் படிச்சு முடிச்சதும்
எதிர்பாராத காரணங்களால பிரிய வேண்டிய சூழ்நிலை. நாங்க மட்டும் இல்ல, நான், விக்ரம், அப்புறம் கவிதா, நாங்க 3 பேரும் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்றபடி மூவரும் ஒன்றாய் சேர்ந்து காஃபி அருந்திக் கொண்டிருந்தனர். ஆமா விக்ரம், கவி எப்படிடா இருக்கா? மித்து, ரொம்ப தைரியசாலி அவ. நாங்க கூட ஒரு சில விஷயம் செய்ய பயப்படுவோம். ஆனா அவ எதுக்கும் பயப்பட மாட்டா. அவ்ளோ தைரியமான பொண்ணு. அவளை பார்த்துதான் எனக்கு போலீஸ் ஆகணும்னு எண்ணம் வந்தது. ஓடி ஓடி உதவி பண்ணுவா என தனது தோழியை பற்றி பெருமை பத்திரிகை வாசித்தான் தீரன். கவி எங்கே என தீரன் கேட்டதும் விக்ரம் முகத்தில் இருந்த புன்னகை மெல்ல மறைந்தது ஒரு நொடி. பின் மீண்டும் மெல்லிய புன்னகை சிந்தியவன், இருக்கா, ரொம்ப தூரமா இருக்கா என்றான் சாலையை வெறித்தபடி விக்ரம். அப்படியா? மறக்காம நம்பர் கொடு விக்ரம். நான் கவி கிட்ட பேசி எத்தனை வருஷம் ஆச்சு, அவகிட்ட பேசணும் என ஆசையாக போன் நம்பர் கேட்டான் தீரன். அவகிட்ட இப்ப பேச முடியாதுடா என சாலையின் ஓரம் அங்கும் இங்கும் விரைந்து சென்ற மரத்தினை வெறித்தபடி சொன்னான் தீரன். ஏன், என்ன ஆச்சு? எதனால பேச முடியாது என ஒரு ஆர்வத்தில் பட்டென்று கேட்டுவிட்டான் தீரன். ஏன்னா நானே அவகிட்ட பேசி பல வருஷம் ஆச்சு என சாலையின் ஓரம் 2 குழந்தைகளின் கையை பிடித்து அழைத்து கொண்டு சென்ற தாயின் புன்னகையுடன் கூடிய அழகான குடும்பத்தை வெறித்தான் விக்ரம்.